श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि குருபரம்பராயே நமஹ. நேத்து என்ன பார்த்தோம்? இந்த மாதிரி ஒரு அவயவிதான் ஆத்மா. அவயவங்களை அவயவி தெரிஞ்சுக்கிறது அப்படி சொல்லிட்டு போலாமே அப்படின்னுட்டு அவ கேட்கிறா. சார்வாக்கன் முதலான அதற்கு பதில் என்ன சொல்றாருன்னா, அதுவே தப்பு. ஏன் அப்படின்னா, நாங்க தான் அவயவியே ஒண்ணு இல்லைன்னு சொல்லியிருக்கோமே. அவயவியே ஒண்ணு இல்லைன்னு சொல்லும் பொழுது நீங்க அவயவிதான் ஆத்மா, அவயவங்கள்லாம் இது சரீரங்கள் அப்படின்னு சொல்றது தவறு. அதுவே தவறு. நாங்க அந்த மாதிரி ஒரு விசாரணையே வராது. ஏன்னா அது கிடையாதுன்னு நாங்க சொல்லிவிட்டோம். அதனால அது தப்பு. ஏன்னா ஜடத்திரவியசனத்திலேயே அவய விவாதத்தை கண்டனம் பண்ணியாச்சு. அதனால அது எப்படி வரும்? வராதுன்னு சொன்னோம். அதுக்கு மேல அவ ஒண்ணு சொல்ற, இல்ல நாங்க தேகம்னா என்ன அர்த்தம்? அவயவங்களுடைய சமுதாயம் தானே. அவயவங்களுடைய சமுதாயம் தான், கூட்டம் தான், அதுதான் தேகம். அந்த சமுதாயம் சொல்லியோ, அந்த சமுதாயம் அகம் அப்படின்னு சொல்றது அதுதான் ஞாதா. அதுதான் ஞாதா. இப்போ உடம்புல கை கால் தலை அப்படி இருக்கு எல்லாம். இந்த அவயவங்கள் எல்லாம் சேர்ந்த சங்காசம் அதுதான் நான், அகம், அகம் ஞாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. வேற ஒண்ணும் தனியா ஒண்ணு ஆத்மா வேண்டாமே அப்படின்னு கேட்டா அதுவும் தவறு. ஏன்னா சமுதாயம் கூட்டம் அப்படின்னு சங்காசம்னா சொல்றோம் பாருங்க, அது என்னது அப்படின்னாக்க 4 பொருள்களுடைய சேர்க்கை தான் நம்ம சொல்லணும். 4 பொருள்கள் சேர்ந்து இருந்ததுன்னாக்கா அத சங்காசம், சமூகம், சமுதாயம் அப்படின்னு சொல்றோம். இது எப்படிப்பட்டதுன்னா, இது ஒரு திரவியம்னு சொல்லக்கூடாது, இது ஒரு குணம் அப்படின்னு தான் சொல்லணும். குணம் தான் சொல்லணும், திரவியம்னு இதை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா 10 பேர் ஒன்னா சேர்ந்துட்டோம். 10 பேர் ஒன்னா சேர்ந்தான்னாக்கா அந்த 10 பேரை பார்த்துட்டு நாம என்ன பண்றோம்? ஒரு கூட்டம் வர்றது அப்படின்னு சொல்றோம். ஒரு கூட்டம் வர்றது அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த கூட்டம் அப்படிங்கிறது ஒரு தன்மையை சொல்றது, ஒரு குணத்தை சொல்றது. இப்ப நீ இதுவே தன்மை. அந்த தன்மைக்கு நான் அறிகிறேன் அப்படின்றது ஞாபகம்னு இருக்கு. அந்த சமுதாயம், சரீர அவயவங்கள், அவயவங்களுடைய கூட்டம் இருக்கு, அவயவங்களுடைய கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தினுடைய அதுவே ஒரு தன்மை, அதுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு நீ சொல்ற. ஞாபகம் இருக்கு அப்படின்னு நீ சொல்ற. இப்ப ஞாபகம் இருக்குன்னு சொன்னியானாக்கா அந்த ஞாபகம்ன்றது ஒரு குணம், தன்மை. அதுவும் ஒரு தன்மை, குணம். சமுதாயம்ன்றதும் ஒரு குணம். அந்த குணத்துல ஒரு குணம் இருக்காது. குணம் எங்க இருக்கும்னா திரவியத்துலதான் இருக்கும். திரவியத்துலதான் குணம்ன்றது இருக்கும். இதுல குணம்ன்றது இருக்கவே இருக்காது. அதாவது கடம் எப்படி இருக்குன்னா சோப்பா இருக்கு, கடம் எப்படி இருக்குன்னா சோப்பா இருக்குன்னா அந்த சோப்பா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா அந்த சோப்புக்கு ஒரு சோப்பு இருக்குமா? சோப்பா இருக்குதுன்றது அந்த வர்ணம் இருக்கே, நிறம், அது சிகப்பா இருக்கு. அதுக்கு ஒரு தனி குணம் இருக்குமாண்ணா? இப்படி ஒண்ணு போயிட்டே போனா அப்ப அனவசியா போயிடும். அதனால ஒரு திரவியத்துலதான் தர்மம், குணம், தன்மை அப்படின்றது இருக்கும். திரவியத்துலதான் இருக்கும். குணத்துக்கு அது இருக்கவே இருக்காது, திரவியத்துக்கு தான் உண்டு. நீங்க 10 அவயவங்கள், அது சேர்ந்த அவயவி, அந்த அவயவிக்கு ஞாபகத்துவம் இருக்கு, ஆத்மத்துவம் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னாக்கா அப்ப விரோதம் வருது.
திரவியத்திலேயே இருக்க வேண்டிய தர்மமானது சமுதாயம், சங்காத்தம் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு ஒரு தன்மை இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இப்படி சொல்லிட்டு போனா அனவஸ்தையின் தோஷம் தான் வந்துடும். அதனால அதை சொல்லக்கூடாது. அதுவும் அந்த மாதிரி சொல்லவே கூடாது. அதனால இந்த அவயவம், அவயவி இவைகளை காட்டிலும் வேறு ஒரு ஆத்மா ஒண்ணு இருக்குது. இது நாங்க சொல்லல, விஷ்ணு புராணத்துல பராசரர் சொல்ற பிண்ட பிரதக்கியதப்பம் சிறப்பான்யாதி லட்சணா. பாஷகாரர் இதை உதாரிக்கிறார் ஸ்ரீபாஷ்யத்துல. சொல்லும் பொழுது பிண்டக அப்படின்றது உடம்பு, இது பிரதக் தனியா இருக்கு. புருஷனை காட்டிலும், ஒரு ஆத்மாவை காட்டிலும் இந்த சரீரம்ங்கிறது தனியா இருக்கு. அது எப்படி இருக்கும்? சிறப்பான்யாதி லட்சணா, தலை, கால், கை, இப்படி அதுக்கு ரூபம் உண்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடியது உடம்பு, அது வேற, இந்த ஆத்மாங்கிறது வேற அப்படின்னு அங்க ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிருக்காரு விஷ்ணு புராணத்துல. அதனால சரீரம் வேற, ஆத்மா வேறதான். அதனால சரீர அவயவங்களையே ஆத்மான்னு நீங்க சொல்ல முடியாது, அதுவும் முடியாது. இன்னொரு இதுல ஒரு தோஷம் சுவாமி என்ன சாதிக்கிற, இப்ப சரீரம் தான் ஆத்மா அல்லது சரீரம், அது அவயவங்கள்லாம் சேர்ந்ததுதான் சரீரம், அதுதான் அவயவி, அதுதான் சமுதாயம், சங்காதம், சமூகம் அப்படின்லாம் சொல்றோம், அதுதான் ஆத்மான்னு நீங்க சொன்னாக்க அப்ப பெரிய தோஷம் வருது. என்ன தோஷம் வருதுன்னாக்கா, இந்த சரீரம் கோல்யோ அதுக்கு ஒரு குழந்தையா இருந்தது, குழந்தையா இருந்து ஏன் குழந்தையா இருக்குன்னு சொல்றோம்? குழந்தைதான் அது. பிறந்த குழந்தைக்கு குழந்தை என்ன பேரு, என்ன உடம்பு அதனுடையது அப்படி இருக்கு. ஒரே குமரன் அப்படின்னு சொன்னா அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு உடம்பு இருக்கு. அதே மாதிரி இன்னும் வயசாக அந்த உடம்பு மாறிட்டே இருக்கா இல்லையா, அதுக்கு பரிணாமங்கள் இருக்கு, வளர்ச்சியும் இருக்கு, தளர்ச்சியும் இருக்கு, எல்லாம் இருக்கு இந்த உடம்புக்கு. அதனால இத மாதிரி உடம்புங்கிறது பலவித குறைபாடெல்லாம் இருக்கு, வளர்ச்சியும் இருக்கு, அதிகமாவும் இருக்கு, குறைபாடும் இருக்கு, எல்லாம் இருக்கும் இல்லையா. ஆத்மஸ்வரூபம் எப்படிப்பட்டது? நித்தியமானது. ஆத்மஸ்வரூபம் நித்தியமானது, அதுக்கு விகாரம் கிடையாது, விகாரமே கிடையாது அப்படின்னு தான் சாஸ்திரங்களே சொல்லிட்டு போயிடுது. நிர்விகாரமானது இந்த ஆத்மஸ்வரூபம். அது பரமாத்மஸ்வரூபமா இருந்தாலும் சரி, ஜீவாத்மஸ்வரூபமா இருந்தாலும் சரி, எல்லாம் இப்படிப்பட்டதுதான். அது நித்தியமானது, விகாரமற்றது அப்படின்னு தான் சொல்றோம். அதனாலதான் நம்ம பேச எந்த நான் அப்பொழுது பிறந்தேனோ அதே நான் இப்பொழுது இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பிரத்யபிக்கம் இருக்கு. நான் குழந்தையா பிறந்தேன், நான் அப்பவும் சரி, ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுதான், எப்பவும் நான் தான் இருக்கேன். உடம்புலமான மாறுதல் இருக்கலாமே தவிர்த்து ஆத்மஸ்வரூபத்துல மாறுதல் இல்லையோ. அதனால பிரத்யபிக்கம் இருக்கு. சயேவ அகம், அந்த அந்த அவன்தான் நான் அப்படின்னு ஒரு பிரத்யபிக்கம் வருது. இப்ப இந்த உடம்பு இருக்கு பாருங்க, உடம்புதான் ஆத்மா அப்படின்னு சொன்னாக்க உடம்பு விகாரத்தோட கூடினது, அது மாறிண்டே தான் இருக்கு. அது மாறிண்டே இருக்கிறதுனால அந்த உடம்புதான் நான், அந்த ஆத்மா தான் நான் இந்த உடம்பை வச்சு சொல்லணும். அது வராதே, அந்த உடம்பு போயிடுச்சு, இப்ப வேற உடம்பு இருக்கு. சரீரம்னா சரீரத்தை சரீரம் சொல்றோம். ஒவ்வொரு க்ஷணமும் இந்த சரீரமானது மாறிண்டே இருக்கு. மாறிண்டே இருக்கிறதுனால இத ஆத்மான்னு சொன்னாக்க அப்ப பிரத்யபிஞானம் வராது. அந்த அவன்தான் நான் அப்படின்னு இருக்கக்கூடிய பிரத்யபிஞம் வராம போயிடும். அது மாத்திரம் இல்ல, நித்தியத்துவம் போய் அனித்தியத்துவம் வந்துடும், நிர்விகாரத்துவம் போய் விகாரத்துவம் வந்துடும். அதனாலேயும் சொல்லவே கூடாது, சொல்லவே முடியாதது. அதனால இது ஒவ்வொரு லோகத்துல நம்ம பார்த்தது விரோதமா தான் இருக்காது. ஆகவே இவைகள்லாம் அச்சேதனங்கள், அச்சேதனமா இருக்கிறதாதான் லோகத்துல பிரசித்தி. உடம்பு அப்படின்னாலே அச்சேதனங்கள் அப்படின்னு தான் இருக்காது. அதனால
அவயவி பட்சத்துல தோஷம். சரீர அவயவங்கள், அந்த அவயவங்கள் சேர்ந்த அவயவின்னு ஒண்ணு சொல்லி அதுதான் ஆத்மான்னு சொன்னாக்க இந்த மாதிரி தோஷம் சொன்னார். இதுக்கு மேல இன்னொரு தோஷம் சாதிக்கிறார் சுவாமி. இப்போ அவயவங்கள் தான் சரீரம், ஒவ்வொரு அவயவமும் ஒவ்வொரு சரீர, அது அவயவங்கள் தான் ஆத்மா. சரீர அவயவங்கள் இருக்கே, கை, கால், தலை, மூக்கு, கண்ணு, இப்படி சொல்றோம். இந்த அவயவங்கள் ஒண்ணு ஆத்மாதான் அப்படின்னு சொன்னாக்க அதுவும் தோஷம்தான். அந்த பட்சத்திலையும் தோஷம் இருக்கு. ஏன் தோஷம் இருக்குன்னாக்கா, முன்னாடி சொன்ன தோஷங்கள் அப்படியே வருமே. அது முன்னாடி சொன்ன தோஷங்கள் அப்படியே வரும். அந்த கை இருக்கு, கை இப்போ சின்னதா இருக்கு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு பெருசா போகுது. குழந்தைக்கு எவ்வளவு பெருசா இருக்கும், கால் எவ்வளவு பெருசா இருக்கு, தலை பெருசா இருக்கு, சின்ன கண்ணு தந்து சூடு இருக்குது குழந்தைக்கு, பிறந்த குழந்தைக்கு. ஆனா வளர வளர கண்ணு ஒரு திட்டத்துக்கு அழுகலை வந்து நிக்கிறது. அத மாதிரி கை கால்னா இப்ப இத மாதிரி அதுக்கும் குறைபாடு அல்லது அதிகமாகுது, வளர்ச்சி தளர்ச்சி எல்லாம் அதை பார்த்துட்டு இருக்கவன் அவயவங்களுக்கும் அப்படி பார்க்கறதுனால இந்த முன்னாடி என்ன அவயவி பட்சத்துல என்ன தோஷம் சொன்னோமோ அந்த தோஷம் இதுல வரும். இது ஒரு இது. இன்னொரு தோஷம் சொல்றேன். இப்போ உடம்புல பல அவயவங்கள் இருக்கு. பல அவயவங்களும் ஒன்னா சேர்ந்து சரீரம் ஆத்மான்னு சொல்லல, ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஆத்மத்துவம் அப்படின்னுட்டு ஒரு பட்சத்தை ஒரு பட்சிகள் வைக்கிறார். அந்த மாதிரி சொன்னாலும் தோஷம். இது வந்து சார்வாகலாம் கேட்கிற கேள்விகள் தான் இதெல்லாம். அதுக்கெல்லாம் நிறைய பதில் இதெல்லாம் சொல்றேன். அப்ப என்ன கேட்கிற, ஒரு சம்ஸ்தை இருக்கு. ஒரு சம்ஸ்தையில ஒரு காரியத்தை ஒத்தரே பண்ண முடியாது. வேதபாராயணம் பண்ணிட்டு இருக்கா. வேதபாராயணம் பண்ணும் பொழுது 10 பேர் உட்கார்ந்து பாராயணம் பண்றான். பண்ணும் பொழுது ஒரே சுரத்துல சொன்னாக்கா அற்புதமா இருக்கு. ஒருத்தர் குரலை ஏற்றி சொல்லுவார், இன்னொருத்தர் குரலை இறக்கி சொல்றார், இன்னொருத்தர் கீச்சு கரோல்ல சொல்றார், இன்னொருத்தர் கட்டக்கரோல்ல சொல்றார், இன்னொருத்தர் மத்தியானமா சொல்றார். இப்படி இப்படின்னு சொன்னாக்கா அந்த கோஷ்டி சோபிக்குமா? அந்த கோஷ்டி சோபிக்காது. மொத்தமா சேர்ந்து ஒரே சுரத்துல ஒரே கண்டத்துல சொன்னாதான் அற்புதமா அமையிறது. அற்புதமா கோஷ்டி இருக்கு. ஆனால் எந்த காரியம் பண்ணினாலும் சரி, அதுல 10 பேர் சேர்ந்து தானே பண்றா. இந்த 10 பேர் சேர்ந்து பண்ணும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ அபிப்பிராய பேதம் இருக்கு. ஆமா, என்ன அவன் என்ன பண்றது, நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு பொறாமையும் வரும். இன்னொன்னு, அவனுக்கே நல்ல பேர் வந்துடுறதே, நமக்கே வரல. அத்தனை பேர் நம்ம ஒன்னா சேர்ந்து பண்றோம், ஆனால் ஒத்தனுக்கே பெயர் போறது, 2 பேருக்கே பெயர் போறது. இது எத்தனையோ இந்த மாதிரி எல்லாம் வருது, லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். இப்ப என்ன சுவாமி என்ன கேட்கிற, இந்த பொறாமைங்கிற குணங்கள்லாம் ஒரு காரியத்தை நிறைய பேர் சேர்ந்து பண்ணும் பொழுது இந்த மாதிரி குணங்கள்ல கெட்ட குணங்கள்லாம் வந்து போட்டி வருது. அதனால காரியமே கெட்டு போனாலும் போயிடுது. இத மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பிரகிருதத்துல என் உடம்புல பல அவயவங்கள் இருக்கு. அந்த அவயவங்கள் ஒன்னா, ஒவ்வொரு அவயவங்களும் ஒவ்வொரு ஆத்மா அப்படின்னு நீ சொன்னீங்கன்னாக்கா அப்ப என்ன ஆகும், ஒவ்வொரு அவயவமும் ஆத்மா, ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஞானம் இருக்குன்னு சொல்லணும். ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஞானம் இருந்ததுன்னாக்கா அப்போ ஒவ்வொன்றும் தனித்தனியா சிந்திக்கும். அதுக்கு சிந்தனை உண்டு இல்லையோ, இஷ்டத்துக்கு சிந்தனை பண்ணும். இஷ்டத்துக்கு எப்படி 10 மனுஷன் ஒன்னா சேர்ந்து பண்ற காரியத்துல 10 பேர் 10 விதமா சிந்தனை பண்ணி 10 விதமா காரியங்களை நடத்துவாங்க. எல்லாம் விபரீதமா போயிட்டு இருக்கோம் போட்டி பொறாமையினால. அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு அவயவமும் ஆத்மா, ஒவ்வொரு அவயவத்திலையும் ஞாபகம் இருக்கு, ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா இந்த மாதிரி விரோதம் வருமே, பரஸ்பர ஒற்றுமை இல்லாம போயிடுமே, எந்த காரியமும் நடக்காது.
வலது காலுக்கு இடது காலுக்கு சண்டை வந்துச்சு, வலது கைக்கு இடது கைக்கு சண்டை வந்துச்சு, ரெண்டு கண்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி போட்டு காரியம் பண்ணாத வந்துச்சுன்னு எந்த காரியமும் பண்ண முடியாது, எதுவும் நடக்காது. ஆனா அதுதான் லோகத்துல இல்லையே, லோகத்துல இல்லையே. அதனால இது ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி உதவி செய்ய முடியும்? ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி உதவி செய்ய முடியும்? ஒண்ணுக்கு ஒண்ணு குணங்கள் வேறுபட்டு போயிடுவேன். என்ன நீங்க தான் சொல்றீங்க ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஆத்மத்துவம் உண்டு அப்படின்னு சொல்றீங்க. ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஆத்மத்துவம் உண்டுன்னா ஆத்மானாக அவன் ஞாதாவா இருக்கணும். அப்ப ஒவ்வொரு அவயவமும் ஒவ்வொரு ஆத்மா, அந்த ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஞாபகத்துவம் ஞானம் உண்டு. அது தனித்தனியா காரியத்தை பண்ண ஆரம்பிச்சிடும். தனித்தனியா காரியத்தை பண்ண ஆரம்பிச்சாக்கா எந்த காரியமும் சபலமா ஆகாது, சபலமா ஆகாதது. ஏன்னா லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். இல்ல இல்ல இது மாதிரி ஏன் பேசுற, ஒரே கிராமத்துல 10 பேர் இருந்தாலும் அந்த காலத்துல உண்டு. நாவல் பாக்கத்துல பார்த்திருக்கேன். எல்லாரும் ஞாதிகள், எல்லாரும் ஞாதிகள். ஒரு ஆத்துல சிராதம் இருந்ததுன்னா போறோம், ஸ்திரீகள்லாம் ஒவ்வொரு ஆத்துக்கு வந்துருப்பான். அவள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் ஆச்சாரமா இருப்ப. அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் உபகாரம் பண்ணுவான். அதனால எல்லாரும் இங்க சாப்பிடுவான். கிட்டத்தட்ட ஊரே சாப்பிடும். அந்த சாதத்துல அவ பங்காளிகள் அத்தனை பேரும் சேர்ந்து சாப்பிட்டு போவா. ஸ்திரீகள், புருஷா, பசங்க எல்லாரும் வருவா. ஒரு கிராமத்துல அது மாதிரி நடக்கிறது இல்லையா? எல்லா இடத்துலையும் பாக்குறோம். அதே மாதிரியாக இந்த ஆத்மாக்களாகிற அவயவங்கள் ஒண்ணுக்கொண்ணு உபகாரம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லலாமே. அப்படின்னா அதுவும் முடியாது, அதுவும் முடியாது. ஏன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நாங்கதான் சொன்னமே, நீ எப்படி இந்த மாதிரி ஒரே கிராமத்துல ஒருத்தருக்கு உபகாரம் பண்ணிக்கிறான்னு சொன்னியோ, அத மாதிரி அதே கிராமத்துல ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கிறவாள் இருக்காளே, அதையும் பார்த்துதானே இருக்கும். அந்த மாதிரி இது மனுஷா வேற வேற, உடம்பு வேற வேற. அங்க இது மாதிரி அதுவே சண்டை பயங்கரமா இருக்கு. ஒருத்தருக்கு எப்படி எப்படியோ நடக்கிறது. நேத்து நியூஸ், இந்த ஊர்ல திருப்பதியில பெரிய பணக்காரங்க, அவன் பிள்ளை 30 அடியாளோட உள்ள அப்பனையும் அம்மாவையும் கண்ணாவன்னு எச்சரிச்சுட்டு போயிருக்கான். வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்கான். இத மாதிரி என் பணம் அத்தனை எனக்கு வந்துடணும், அது அத்தனையும் வந்துடணும், சொத்து அத்தனை எனக்கு வந்துடணும் அப்படி எப்படின்னு அப்பா பிள்ளை பேர்ல புகார் கொடுக்குறான் போலீஸ்ல, பிள்ள அப்பா பேர்ல புகார் கொடுக்குறான். இந்த மாதிரி இருக்கு. இதுவோ நம்ம உடம்பு, நம்ம உடம்புல பல அவயவங்கள் ஒண்ணுக்கொண்ணு விரோதிச்சுன்னு எங்க போய் முடியும்? அதனால எப்படி பண்ண முடியும்? அது மாத்திரம் இல்ல, இப்போ அவயவங்கள் அத்தனையும் ஆத்மாக்கள், ஆத்மாக்கள் அப்படின்னு நீ பிரிச்சு சொல்லணும். அப்படி சொன்னாக்கா ஏற்கனவே என்ன தோட்டம் சொன்னோம்? சயேவ அகம், அவன்தான் நான் அப்படின்னு ஒரு பிரதிபிக்ஞை வருதுன்னு சொன்ன மொழியோ. அவன்தான் நான் ஒரு பிரதிபிக்ஞை வருது. அந்த பிரதிபிக்ஞையா இங்க வராம போயிடுமே, இங்க வராது. ஏன் அப்படின்னா பல ஆத்மாக்கள் ஒரே உடம்புல பல அவயவங்கள், அதனால பல ஆத்மாக்கள் இருக்கு. பல ஆத்மாக்கள் இருக்கிறதுனால சயேவகம், அவன்தான் நான் அப்படின்னு எப்படி வரும்? அதுவும் வராம போயிடுமே. அதனால இது வரவே வராது. அதனால லோகத்துல நம்ம என்ன சொல்றோம்? நான் ஒருத்தர் இருக்கேன், பயப்படாத அப்படின்னு தான் லோகத்துல சொல்லுவோம். நான் ஒருத்தர் இருக்கேன், நான் ஒருத்தர் இருக்கிற பெரியதான் உனக்கு கவலை வேண்டாம், ஒருத்தன் தான் சொல்லணுமே தவிர்த்து பலன்னு சொல்றது இல்லை. இந்த உடம்பு அவயவங்கள்ல பல ஆத்மாக்கள், இந்த அத்தனை ஆத்மாக்களும் உனக்குதான் உபகாரம் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்றது இல்லையே. நான் ஒருத்தன் இருக்கேன், நான் உனக்கு உபகாரம் பண்ணுவேன் அப்படின்னு தான் லோகத்துல சொல்றது. இந்த மாதிரிதான் பிரயோகம் இருக்கு, பிரத்யபிக்ஞையும் இருக்கு, இத மாதிரியும் இருக்கு. அதனால இது மாதிரி இருக்கலாமே அப்படின்னா அப்படின்ட்டு பிரயோகம் இருக்கிறதுனால பல அவயவங்கள் பல ஆத்மாக்கள் பட்சம் சரியானது அல்ல. இல்ல இல்ல, எல்லாருக்குமே கெட்ட எண்ணம் இருக்குமா? எல்லாருக்குமே கெட்ட குணம் இருக்குமான்னா சில பேருக்கு பிறக்கச்சேவே எந்த கெட்ட குணமும் இல்லாம அண்ணா பிறக்கிறார். அதனால அந்த ஞானம் இருக்கிறதுனால எல்லாரும் உபகாரம் பண்றா பரஸ்பரம். அத மாதிரி இங்கேயே இருக்குமே. இது
எல்லாமே எல்லா ஆத்மாக்களும் ஒன்னா சேர்ந்து உபகாரம் பண்றது பரஸ்பரம் அப்படின்னு சொன்னா என்ன தப்பு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதற்கு பதில் சுவாமி என்ன சொல்ற, அந்த தவறு அது ரொம்ப தவறு. அது அதிகரண சராவளியில ஆத்மா அதிகரணத்துல சொல்லும் பொழுது ஜாதமாத்திரஸ்ய ராகாத் அப்படின்னு சாட்சிருக்காரு. பிறக்கிற குழந்தை, ஒரு குழந்தை பிறந்ததுன்னாக்க அது அழகு. ஏன் அழகுது? அதுக்கு சாப்பிடணும்னு ஆசை, சாப்பிடணும்னு ஆசை. அதுக்கு சாதம், அதுக்கு பால் கொடுக்கலன்னாக்கா லவள பழப்பான்னு அழகுது, கை காலெல்லாம் வச்சுக்கிறது, அதுக்கு கோபம் வருது. அதுக்கப்புறம் பாலை ஊட்டிட்டோம்னாக்கா சந்தோஷமா தூங்கிடுறது. அந்த பிறந்த குழந்தை அதுல இருந்து ஆரம்பிச்சு கடைசி கால பரியந்தம் ஆசை இல்லாம லோகத்தை யாருமே கிடையாது. பதஞ்சலி மகாபாஷ்யத்துல சொல்ற, யாருக்குமே சுவார்த்தம்ன்றது இல்ல, சுவார்த்தம்ன்றது யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, மொத்தம் ஆச்சாரி சுசுரூஷ பண்றான். ஆச்சாரி சுசுரூஷ பண்றவன் கூட தனக்கு மோட்சம் வேணும், தனக்கு ஞானம் வேணும்னு அந்த இதுலதான் பண்றான். பர்த்ரு சுசுரூஷா பத்னி பண்ற, பாரியை தன்னுடைய பர்த்தாவுக்கு பார்த்து பார்த்து சுசுரூஷ பண்றான். பர்த்தா தன்னுடைய பாரியைக்கு பார்த்து பார்த்து எல்லா காரியத்தையும் பண்றான். அது கூட என்ன, தனக்கு இவளால தனக்கு காரியம் ஆக வேண்டியது இருக்குது, அவனால தனக்கு காரியம், தன்னுடைய ரட்சணை, பரஸ்பரம் ரட்சணன்றது, ரட்சணம்ன்றது ரெண்டு பேர் அதீனம் தானே. கிரகணி இல்லாம புருஷனால வசிக்கவே முடியாது. அது மாதிரி பர்த்தாவினுடைய அரவணைப்பு இல்லாம ஸ்திரீகளால இருக்க முடியாது. இருக்கேன் அப்படின்னு சொல்றது வேற அது. ஆனால் பொதுவா இதான் லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் கூட சுவார்த்தம் தான். ஒரே ஒரு வியக்தி, அதுக்கு மாத்திரம்தான் சுயனோன்றதே கிடையாது. தாயார் மாத்ருபூமி, மாத்ரு தெய்வத்தை இருக்குதே, தாயார் மாத்திரம்தான் எந்த ஒரு சுயநலமும் இல்லாம தன் குழந்தை கோதரம் பார்த்து பார்த்து பண்றாங்க. மன்னியே மாதா ஜலய வசுதே வத்சலா மாதிருஷேத்வம் அப்படிங்கிற தேசியன் தயாசலகத்துல சங்கராச்சார் தேவி அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரம்னு ஒண்ணு பண்றாரு. அதுல குபத்ரோ ஜாயேயத்தை வஜிதபி குமாசான பவதி அப்படின்னு சொல்றாரு. இது உபன்யாசத்துல போயிடும். குபுத்ரோ ஜாயேயத்தை, கெட்ட புள்ள லோகத்துல உண்டு, கெட்ட பொம்பளையும் உண்டு, ஆனால் கெட்ட அம்மா மாத்திரம் கிடையாது. கெட்ட அம்மா மாத்திரம் லோகத்துல கிடையாது. வஜிதபி குமாதான பவதி அப்படிங்கிறார். குமாதா, கெட்ட அம்மான்றது லோகத்துல கிடையாது அப்படிங்கிறார். மற்றபடி எல்லாருமே பிறக்கத்தேவே ஆசையோடதான் பிறக்கிறார். பிறந்த குழந்தை பால் சாப்பிடணும்னு ஆசைப்படுறது, எல்லாரும் தான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். யாருமே தனக்கு ஆசை இல்லாம பிறக்கிறது இல்லை. ஆனாப்பட்ட சன்னியாசிகள், அவங்களுக்கும் நமக்கு மோட்சம் வேணும், மோட்சாசிரமம்னே பேரு, இதுக்கு உத்தமாசிரமம் மோட்சாசிரமம்னு பேரு. அவளுக்கு மோட்சம் வேணும்னு ஆசை இருக்குது. பரமேகாந்திகளா இருந்தாலும் அவளுக்கு மோட்சம் வேணும், பெருமாள் அடையணும், ஏதோ ஒரு ஆசை வருது இல்லையோ. அதனால எல்லாருக்கும் ஆசை இருக்காது. ஆசை இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த பொறாமை இதெல்லாம் வராம இருக்காது. காமயேஷா குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவா மகாசனாகா அப்படின்லாம் பெருமாள் சாதிக்கிறார் கீதையில. இதனால் இது பசி, எப்பேற்பட்ட பசி அப்படின்னா, வேணும் வேணும்னு இருக்கிறவனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் போராது. வேணும் வேணும்ன்றவனுக்கு அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. ஆசைக்கு எல்லையே கிடையாது, எல்லையே கிடையாது. அதனால அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த உடம்பு அவயவங்கள்லாம் ஆத்மாக்கள் அப்படின்னு சொன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு பொறாமைன்னு நிச்சயம் இருக்கும். நிச்சயம் இருக்கிறதுனால இது தோஷம். சரி, அவயவங்களை காட்டிலும் அவைகள் ஒத்துண்டுதான் ஆகணும். ஏன்னா ஏகையேவாகம் அப்படின்ற போலியோ, அதனால அது வேணுமே அப்படின்னு கேட்டாக்கா, அதற்கு அவைய ஒண்ணு வேணுமே, அந்த அவைதா இருக்கட்டமே முன்னாடி சொன்ன முடியும். அத மாதிரி இருக்கட்டோம்னாக்கா அதுக்கும் ஒரு பதில் சொல்ற. இப்போ நீயே ஒத்துட்டு இருக்க,
பல அவயவங்கள் ஒன்னா சேர்ந்ததுதான் அவயவி அப்படின்னு சொல்லிட்டேன். பல அவயவங்கள் ஒன்னா சேர்ந்ததுதான் அவயவின்னு சொன்னாக்கா அந்த அவயவங்கள் இருக்கு இல்லையோ காரணம் தானே காரியமா இருக்கும். நேற்றைய சொன்னோம் இல்லையோ நூலை போல் சேலை அப்படின்னும் பல நூல்கள், நூலுக்கு என்ன ரூபம் இருக்கோ அதுதான் அந்த வஸ்திரத்துக்கும் இருக்குது. இதை நாம பார்த்துதான் இருப்போம். இப்போ அவயவங்கள் இருக்குது, கை காலு, இதுக்கெல்லாம் ஞானம் இருக்கா? ஞானம் இல்லையே. இது சேர்ந்ததுதானே அவயவியான சரீரம்ன்றது. அப்ப அதுக்கு மட்டும் எப்படி ஞானம் இருக்குன்னு எதிர்பார்க்கிற? கைக்கு இல்ல, கைக்கு இல்ல, காலுக்கு இல்லை ஞானம். அது மாதிரி தலைக்கு இல்லை, எதுக்குமே கிடையாது ஞானம்ன்றது. ஆத்மாவுக்கு தான் ஞானம்ன்றது. இந்த அவயவங்களான சரீர அவயவங்கள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் அவயவின்னு ஆகுது. இப்ப காரணமா இருக்கக்கூடிய அவயவமா இருக்கக்கூடிய சரீரங்கள், சரீர அவயவங்கள்ல ஞானம்ன்றது கிடையாது. அது இல்லைன்னா அவயவியான இந்த உடம்புல போய் எப்படி ஞானம் இருக்குன்னு எதிர்பார்க்கிற? அதனால அதை போய் நீ ஆத்மா எப்படி சொல்ல முடியும்? அதுவும் சொல்லவே முடியாது. அதனால இந்த அவயவின்ற பட்சமே கிடையாது. ஏன்னா அவயவங்கள்ல ஞானம் இல்லையே, அதனால அவயவிக்கு ஞானம் வராது. அதனால அவயவத்தன் இருக்கா தார்க்கிகள்லாம் அவயவங்களுடைய குணம் என்னவோ தர்மம் என்னவோ அதுதான் அவயவியில இருக்கும்ன்ற விசேஷிகள். அப்ப அவயவங்கள்ல ஞானம் கிடையாது, சைதன்யமே இல்லை. சைதன்யமே இல்லைன்னாக்கா அப்ப அவயவியில மொத்தம் எப்படி சைதன்யம் வந்தது? அதுலயும் சைதன்யம் வராதே, அதுலயும் சைதன்யம் வராது. ஆகையினால நீ எவ்வளவு நீ பாடுபட்டாலும் இத மாதிரி வரவே வராது. அது மேல ஒண்ணு சொல்றாது, இவ அவயவங்கள்ல ஞானம் இல்ல அப்படின்றது இல்ல, சூக்ஷமா இருக்குது. அது சூக்ஷமா இருக்குது ஆனா நமக்கு தெரியறது இல்ல அப்படின்னு சொன்னாக்கா அதையும் ஒத்துக்கல. அது மாதிரி கேள்வியே ஒத்துக்கல. அந்த கேள்வியே அபத்தமானது. அது ஏன்னா சின்ன ஜந்து, ஒரு எறும்பு, சின்ன எறும்பு, ஒரு செல் உயிரிகள் அல்லது ஒரு கொசு, கிருமிகள், சின்ன சின்ன கிருமிகள், அவைகள்லாம் கூட சரி அதுக்கு ஞானம் இருக்கவேதான் அது பாட்டுக்க போறது. இப்போ நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு அந்த கொசுவுக்கு எப்படி தெரிஞ்சுது? என் காலை கடிக்கிறது, கையை கடிக்கிறது, ஏதோ கடிக்கிறது, ரத்தத்தை உறிஞ்சிக்கிறது, அது நிம்மதியா பார்த்துட்டு இருக்கு. அது எப்படி தெரிஞ்சது? சின்ன உயிரினங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பெரிய உயிரினமான யானை பரியந்தம் எல்லாத்துக்குமே சூக்ஷமோ ஸ்தூலமோ அறிவுன்னு ஒண்ணு இருக்காது. அறிவுன்னு இருந்தது அது கணக்கே இல்லைன்னாக்கா செயல்படவே முடியாது. நீ இப்ப உடம்புல அவயவங்கள்ல அறிவு இருக்கு அப்படின்னு சொல்ற, சூக்ஷமா இருக்குன்ற, எங்க பாக்குறோம் சொல்லு? அந்த மாதிரி சூக்ஷமா எங்க இருக்கு? லோகத்துல நம்ம பாக்குறது இல்லையே. அந்த மாதிரி இது கிடையவே கிடையாது. அதனால இந்த வாதமும் தவறு. அதே மாதிரி சாதுவாக்கால் ஒரு ஆக்ஷேபம் பண்றான். திரவியம்னா தத்துவம்னா 4 இருக்குது. பிருத்திவி ஆபஹ தேஜா வாயு தத்வானி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூமி, ஜலம், தேஜஸ், வாயு, இது 4 தான் தத்துவங்கள். சைதன்யம், அந்த 4 தத்துவங்களிலிருந்துதான் ஞானம்ன்றது வருது. இது எப்படி அப்படின்னாக்கா கின்வ ஆதித்யோ மதசக்திவத், இந்த போதைப் பொருள்லாம் இருக்கு பாருங்க, போதைப் பொருள்லாம் சாராயம் காய்ச்சறாலே அதெல்லாம் எப்படி இருக்கும்? அந்த திராட்சை பழம் இதெல்லாம் நல்ல ஸ்திதியில இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நல்ல மதுரமா இருக்கு, சத்தியா நாமெல்லாம் சாப்பிடுறோம், சமைச்சு சாப்பிடுறோம், எல்லாம் இருக்கு. அதே இந்த மாதிரி விஷயம் அந்த பழம் இது மாதிரிலாம் இதெல்லாம் அழிவு வருதுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் ஊரல்ல போட்டு வச்சுருவாளாம். அதெல்லாம் போட்டாருனாக்கா அதுல முதல்ல திராட்சை பழத்துக்கு மத சக்தி கிடையாது, போதையெல்லாம் கிடையாது, சக்தி கிடையாது, அது உள்ளுக்குள்ள இல்லை. ஆனால்
இது கொஞ்சம் அழுகின உடனே கொஞ்சம் பரிணாமம், அதுக்கு சில மாறுதல்லாம் வந்த உடனே அதுக்கப்புறம் சில காரியங்கள் அவ பண்ற, அதெல்லாம் சேர்ந்தாதான் அதுக்கு போதையை கொடுக்கக்கூடிய சக்தி வர்றது அப்படின்னு லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி பிருத்திவி, ஜலம், வாயு, தேஜஸ்லாம் இருக்கு, இதுல இருந்துதான் அது வருது. அது ஞானம் இல்லாட்டா கூட அவைகள்லாம் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் சேர்ந்துருச்சோம்னாக்கா ஞானம் வரலாம் அப்படின்னு அவ சொல்ற. அதுக்குதான் உதாரணம் என்னன்னாக்கா இந்த மத சக்தி. மத சக்தினாக்கா போதை கொடுக்குற சக்தின்றது எப்படி வருதோ அத மாதிரி அப்படின்னுட்டு அவ சொல்ற சார்வாங்க. அதனால அந்த வஸ்துல இல்ல, உண்மையிலேயே பழங்கள் இந்த மாதிரி சில வஸ்துக்கள் அது இல்லதான். ஆனால் அதனுடைய சேர்க்கை 4-5 வஸ்துக்கள் சேர்ந்ததுன்னாக்கா அவைகளுக்கு இந்த மாதிரி போத சக்தியை கொடுக்கறதுக்கு வந்துடும். அத மாதிரிதான் இந்த இடத்துல அவயவங்கள்ல ஞானம் இல்லாட்டா கூட அவயவியா சேர்ந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் அதுல வந்துடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதற்கு பதில் என்ன சொல்றாருன்னா, நீ பிரத்யக்ஷமா காமி, இந்த பிருத்திவி, ஜலம், தேஜஸ், வாயு இவைகள்லாம் இந்த சேர்ந்ததுன்னா அறிவு வரும் தானே சொன்ன நீ. அந்த மாதிரி வந்தது நீ எங்கேயா காமி, நீ எங்கேயா காமிச்சேன்னா நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அது மட்டும் இல்ல, ஏற்கனவே ஒரு வாதம் சொல்லிருக்கோம். இப்போ இந்த நாளும் சேர்றதுன்றதே ஒரு தர்மம். இந்த 4 பூதங்களும் சேர்றது சேர்க்கை, சேர்க்கைன்னா சம்யோகம்னு அர்த்தம். இந்த சேர்க்கைங்கிறதே ஒரு தர்மம் தான், தர்மம் தான். அது தர்மி கிடையாது. தர்மமா போயிட்டுவே தர்மத்துல இன்னொரு தர்மம் வராதுன்னு ஏற்கனவே சொன்னோம். இப்ப இந்த 4 ஒன்னா சேர்றதுன்றது ஒரு தர்மம், சேர்க்கை. அந்த சேர்க்கையில போய் ஞாத்திருத்தோன்ற ஒரு தர்மம் வரும்னு எப்படி சொல்ற? அதுவும் வராது. ஞாத்திருத்தோன்ற தர்மமே வரவே வராது. அதனால ஞானம்ங்கிற தர்மமானது சேர்க்கைங்கிற ஒரு தர்மத்துல வரவே வராது. ஏற்கனவே அதை சொன்னோம். அதனால நீ சார்வாகம் சொல்றது பிருத்திவி, ஜலம், தேஜஸ், வாயு இந்த மகா பூதங்கள் இவைகள் தத்துவங்கள், இவைகளுடைய சேர்க்கை, அந்த சேர்க்கையில் இருந்துதான் ஞானம் உண்டாகிறது. அதனால அவயவங்கள்ல இருந்து அவைவைக்கு ஞானம் வந்தா தவறல்ல அப்படின்னுட்டு நீ சொல்ல முடியாது. இது சொன்னாக்கா தோஷம் வந்துடுறது. அது அதனால என்னன்னா ஒரு விஷயம் வருது, காரணங்கள்ல இல்லாத சக்தி காரியத்தை வரவே வராது. இது சித்தாந்தம். காரணத்துல என்ன சக்தி இருக்கோ அதுதான் காரியத்தில் வரும். காரணத்துல இல்லாதது காரியத்துல வரவே வராது. இது அண்மையெதிரை நேர்மறையாவும் சொல்லலாம், எதிர்மறையாவும் சொல்லலாம். காரணத்துல ஒரு சக்தி இல்லைன்னா காரியத்துல அது இருக்காது. காரணத்துல ஒரு சக்தி இருந்ததுன்னா, ஒரு குணம் இருந்ததுன்னா அது காரியத்துல வந்துதான் ஆகும். அதனால இப்போ அவயவங்களான கை, கால் முதலானவைகள் இவைகள்ல ஞானம் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம். அது சேர்ந்தாலும் தனியா இருந்தாலும் அந்த ஞானம் இல்லாததுனால அவயவையான சரீரத்துக்கு அது வரவே வராது. அதனால இது சரியான வாதம் இல்லை. அப்புறம் இத ஒரு கேள்வி கேட்கிறாவா, சுவாமி என்ன பண்றாருன்னா, அவயவம் அவயவி, இந்த அவயவிதான் அவயவமான உடம்பை பத்தி என்னுடைய கை, என்னுடைய கால் அப்படின்னு சொல்றதுன்றது ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்கன்னு கேட்கிறா அவா சார்வாகலாம். அது சுவாமி சமாதானம் சாதிக்கிற தவிர சைதன்யம்ன்றதுதான் ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய விசேஷ குணம். அந்த சைதன்யத்தை நீ சரீரத்துக்கோ சரீரத்தினுடைய அவயவங்களுக்கோ அங்கீகரிச்சுட்டியானாக்கா நாங்கள் அதை விட்டுறோம். ஆனால் நாங்க கேட்ட கேள்விகள்லாம் சமாதானம் சொல்லணும், அதெல்லாம் வரணும். அது இங்க வரமாட்டேன்றது, அது விரோதமா இருக்குது. அதனால சுவாமி என்ன பண்றாருனாக்கா
அனுமான பிரயோகம் சர்வார்த்த சித்தியில காமிக்கிறேன். அத பாருங்க. விமதம் ஷரீரம் அச்சேதனம் சங்காதத்வா கடவது அப்படிங்கிற சுவாமி. அதாவது அச்சேதனம், இந்த சரீரமானது அச்சேதனமா இருக்கு. சரீரமானது அச்சேதனமா இருக்கு. ஏன் அப்படின்னா சங்காதத்வாது பல அவயவங்களுடைய சேர்க்கையாய் உடையதாய் இருக்கதாலே, பல அவயவங்களுடைய சேர்க்கை கூட்டம், அதுதான் சங்காதம்ங்கிறது. அப்படி இருக்கிறதுனால உதாரணம் கடவது, ஒரு பானை இருக்கு, அந்த கடத்தை மண்ணு, பல மிற்பிண்டங்கள், அந்த மண்ணினுடைய பல அவயவங்கள் மண் தானே, அவைகளுடைய சேர்த்தி தானே அங்க இருக்கு. நீ உடம்புல சைதன்யம் இருக்கு, அவயவத்துல சைதன்யம் இருக்குன்னு சொன்னேனாக்கா அப்ப மண்ணுல கூட சைதன்யம் இருக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி கடத்திலையும் சைதன்யம் இருக்குன்னு நீ சொல்லணும். ரெண்டுமே இல்லையே, ரெண்டும் பார்க்கல. அத மாதிரிதான் இந்த உடம்பானது அச்சேதனமா இருக்கு. அது மட்டும் இல்ல, பாஹ்யேந்திரிய கிராஹ்யத்வா. ஒரு விஷயம் பாருங்க, இந்த உடம்பு இருக்கொல்லையோ, இந்த உடம்ப நம்ம எப்படி பாக்குறோம் தெரியுமா அப்படின்னா கண்ணால பார்த்துட்டு இருக்கோம். ஆத்மஸ்வரூபத்தை நம்ம பாக்குறது இல்லையே, ஆத்மஸ்வரூபத்தை நம்ம பாக்குறது இல்லை. ஆத்மஸ்வரூபத்தை நீ உடம்புதான் ஆத்மான்னாக்க அப்போ இந்த ஆத்மஸ்வரூபமானது பார்க்க முடியாம இருக்கணும். கண்ணால பார்க்கவே முடியறது இல்லை ஆத்மஸ்வரூபத்தை லோகத்துல. நம்ம சித்தாந்தத்துல அணுன்னு சாதிச்சிருக்கோம். மீமாம்சகன் நையாயிகன் இவெல்லாம் விபுன்னு சாதிக்கிறா. எப்படி ஆனாலும் அவெல்லாம் கண்ணால பார்க்க முடியாததான் ஒத்துன்னு இருக்கா. ஆனால் இந்த உடம்ப பாஹ்யேந்திரிய கிராஹ்யத்வா, அதாவது பாஹ்யேந்திரிய வெளியில இருக்கக்கூடிய இந்திரியங்கள், கண்ணால பாக்குறோம் உடம்ப, அத மாதிரி ஸ்பர்சத்தினால தெரிஞ்சுக்கிறோம், பேச்சினால தெரிஞ்சுக்கிறோம், சப்தம், இப்படி இந்த மாதிரி தெரியறதுனால பாஹ்யேந்திரிய கிராஹ்யத்வா சாக்ஷுஷத்வா, கண்ணுக்கு விஷயமா இருக்கு. ரூபவத்வாத், ரூபம் இருக்கு, ஆத்மாவுக்கு ரூபம் கிடையாது, ஆத்மாவுக்கு ரூபம் இல்லை, ஆத்மா சாக்ஷுஷம் இல்லை, கண்ணுக்கு விஷயமாகல, ஆத்மா ஸ்பர்ஷம் கிடையாது, அதுக்கு சப்தம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அத மாதிரி பூதத்வாச்சு, பூதமா இருக்கிறது. இப்போ எல்லாரும் ஒத்துன்றது என்னது, சேதனம் வேற, மகாபூதங்கள் வேறு அப்படின்னு தான் நம்ம அங்கீகரிச்சிருக்கோம். அதனால சேதனம் வேறையா இருக்கு, பூதங்கள் வேறையா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இத ஆத்மாதான் இந்த சரீரம் எப்படி சொல்ல முடியும்? அதனால அதுவும் தோஷம் அது. அதனால இந்த மாதிரி சொல்றதுன்றது விரோதமான பட்சம் இது. அதுக்கப்புறம் அவ ஒரு கேள்வி கேட்கிறான். இப்போ என்னுடைய சரீரம், என்னுடைய கை, என்னுடைய கால் அப்படின்னா லோகத்துல சொல்றோம். அதனால வெதிகரணம் தெரியறது. இது ஷஷ்டி விபக்தி, மம என்னுடைய அப்படிங்கிறது. அதே ஹஸ்தக பாதக ஷரீரம் அப்படின்னு சொன்னா அது பிரதமா விபக்தி, முதல் வேற்றுமை. அதனால ஆறாம் வேற்றுமை பேதத்தை தான் காமிக்கும். அப்படி காமிக்கவே இது வேற வேற, ஆத்மா வேற சரீரம் வேறன்னு நீ சொன்ன. ஆனா லோகத்துல ஒண்ணு இருக்குது, மம ஆத்மா அப்படின்னு லோகத்துல சொல்றோம். என்னுடைய ஆத்மா அப்படின்னு, என் ஆத்மா சொல்றோம் எப்படி இருக்கு தெரியுமா இல்லையோ அப்படின்னு நம்ம பேசுறோம். என்னுடைய ஆத்மா நம்ம மன்னிக்காது அப்படின்னு சொல்றோம். என்னுடைய ஆத்மா அப்படின்னு லோகத்துல பிரயோகம் பண்றோம். அப்போ மமஹஸ்தக மம சரீரம் சொல்லச்சு நீ என்ன பேர் சொன்னியா இல்லையா? அப்போ மமங்கிறது என்னுடைய சரீரம், என்னுடைய உடம்பு, என்னுடைய கை, என்னுடைய கால் தான் நீ பேர் சொன்ன. இப்ப மம ஆத்மான்னு சொன்னாக்கா என்னுடைய ஆத்மா நீ பேசம் தானே சொல்லணும். அங்க நீ என்ன பதில் சொல்ல போற? அதுக்கு அந்த பிரயோகம் இருக்கு லோகத்துல, அதுக்கு என்ன பதில் சொல்லுவ நீ அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதனால ஆத்மா கூட தனக்காடுல வேறுபட்டது அப்படின்னு வருது. அது இல்ல இங்க மம ஆத்மான்ற இடத்துல பேதமே ஏற்புடையதல்ல, அது விவக்ஷதம் கிடையாது. அது சொல்றதுக்கு விரும்பல யாருமே.
அது தவறு. ஆனால் மம சரீரம்ன்ற இடத்துல அங்க பேதம் உண்டுன்னா இது என்ன வெளிக்க பக்கம் என்ன? ஒண்ணு பேதம் உண்டுன்னு சொல்லுவேன் மம சரீரம்ன்ற இடத்துல, அதே மம ஆத்மான்ற இடத்துல பேதம் கிடையாதுன்னு சொல்லுவேன். இத மாதிரி சொல்றது எப்படி? அது அதுவே விரோதமா இருக்குதே. ஒரு பட்சத்துல உண்டு இன்னொரு பட்சத்துல கிடையாதுன்னு சொன்னா சரியா? அதை எப்படி நாங்க ஒத்துப்போம் அப்படின்னு கேட்டா அதற்கு பதில் சுவாமி என்ன சாதிக்கிற, மம ஆத்மா அப்படின்றதுக்கு வேற வழி கிடையாது. இந்த இடத்துல மம சரீரம்ன்ற இடத்துல வேற, மம ஆத்மான்ற இடத்துல அர்த்தம் வேற. மம அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆத்மா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பேதம் பண்ணிக்கணும், கல்பித பேதம். எப்படி அப்படின்னா மம ஆத்மான்ற இடத்துல சரீரம், சரீரத்தோட கூடின ஆத்மாவை மம அப்படின்னு சொல்றது, சரீரத்தோட கூடின ஆத்மாவை மம அப்படின்னு லோகத்துல சொல்லணும். வெறும் ஆத்மா அப்படின்றது சுத்தாத்ம ஸ்வரூபத்தை சொல்றது, சுத்தாத்ம ஸ்வரூபத்தை ஆத்மா அப்படின்றது சொல்றது. மமங்கிறது சரீரத்தோட கூடின ஆத்மாவும் சொல்றது. அதை வச்சுட்டுதான் இங்க வச்சுக்கணும். அது ஏன்னா வேற வழி இல்லை இந்த இடத்துல. ஏன்னா சுத்தாத்மாவுக்கும் சரீரத்தோட சேர்ந்த ஆத்மாவுக்கும் பேதம் இருக்கு. ஏன்னா சரீரத்தோட சேர்ந்த ஆத்மான்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு உபாதேயத்துவம் கிடையாது. உபாதேயத்துவம் கிடையாது, உபாதயம் இல்லையே. அது நம்ம சரீரமே எனக்கு தேவையில்லையே, தேவையே இல்லை. பிரகிருதி வியுக்த ஆத்மஸ்வரூபத்தை தான் உபாசனை பண்ண சொல்றது. அதனால இந்த உடம்போட கூடின ஆத்மா அப்படிங்கிறது மமன்ற சொல்லுக்கு அர்த்தம். ஆத்மான்றதுக்கு சுத்தாத்மத்தை, சுத்தாத்ம ஸ்வரூபத்தை சொல்றதுன்னு அர்த்தம் அது. அதனால இத மாதிரி இந்த மாதிரி நம்ம பேதத்தை இங்க ஒத்துக்கணும். அதே மம சரீரம் அப்படின்னு சொல்றச்ச மாத்திரம் சரீரம் சரீரம்தான், மமங்கிறது சுத்தாத்ம ஸ்வரூபத்தை சொல்றது. அப்படிதான் அங்க ஒத்துக்கணும் அது. ஏன்னா மம சரீரம்ன்ற சொல்ற இடத்துல அங்க அபேதம் ஒத்துக்கூடாது. அப்படி ஒத்துண்டாக்கா நிறைய தோஷங்கள் வருதுன்னு நம்ம காமிச்சிருக்கோம் இது வரைக்கும். இப்படி காமிச்சிருக்கிறதுனால நிறைய தோஷங்கள் வருது. அதெல்லாம் வர்றதுனால இந்த இடத்துல மம ஆத்மான்ற இடத்துல உபச்சாரம். அது எப்படி உபச்சாரம்னாக்கா, மமன்ற சொல்லுக்கு சரீரத்தோட கூடின ஆத்மான்னு அர்த்தம், ஆத்மான்ற சப்தத்துக்கு சுத்தாத்மான்னு அர்த்தம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற, வனசிய ஆம்பர விருக்ஷா அப்படின்னு சொன்னோம். வனசிய ஆம்பர விருக்ஷா அப்படின்னு லோகத்துல பிரயோகம் இருக்கு. வனசிய ஆம்பர விருக்ஷான்னா என்ன அர்த்தம்? வனத்தினுடைய மாமரம் அப்படின்னு அர்த்தம். வனத்தினுடைய காடு ஒரு தோப்பு, தோப்பினுடைய ஆம்பர விருட்சம் மாமரம் அப்படின்னு சொல்லணும். இப்போ நீங்க வனம், தோப்பு, காடு அப்படின்னு சொன்னாலே அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லணும்? நாமோ அதுக்கே நாம இதான் அர்த்தம் சொல்றோம். வனம்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? அந்த மாமரத்தோட சேர்ந்ததுதான் வனம். அந்த வனம் மாமரத்தோட சேர்ந்ததுதான் வனம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப மாமரத்தோட சேர்ந்த வனத்துல வனசிய ஆம்பர விருக்ஷா அப்படின்னு லோகத்துல பிரயோகம் இருக்கு. இப்படி பிரயோகம் இருக்குச்சு, அதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். நீயும் சொல்லணும், நானும் சொல்லணும். அதுக்கு நம்ம என்ன சொன்னோம்? இது உபச்சாரம் சொல்லணும். உபச்சாரம் இந்த பிரயோகம் என்னன்னாக்கா உபச்சாரம் தான். அது முக்கியமான பிரயோகம் இல்லை, ஒரு உபச்சார பிரயோகம் தான் அது சொல்லணும். அது அதனால இந்த இடத்துல ஒரு பேதத்தை ஒத்துக்கிறோம். கல்பிதமான ஒரு பேதம், கல்பிதமான பேதம் இது. அந்த கல்பிதமான பேதத்தை வச்சுட்டுதான் இங்க நாம அங்கீகரிச்சு ஆகணும். அதனால அதே மாதிரிதான் மம ஆத்மா அப்படின்ற இடத்துலயும் இத மாதிரிதான் பண்ணணும்னுட்டு சுவாமியினுடைய திருவுள்ளமா இருக்குது. அதனால முக்கிய அர்த்தம் கிடையாது. மம ஆத்மான்ற இடத்துல உபச்சார அர்த்தம் தான், முக்கிய அர்த்தமே இங்க கிடையாது அப்படின்னு சொல்றதுனால
இந்த ஆத்மா அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இந்த தேகத்தை காட்டிலும் வேறுபட்டது. அடுத்த ஸ்லோகமே அதை சாதிக்க போறார். தேகத்தை காட்டிலும் வேறுபட்டதுதான் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்த இங்க பல யுக்திகளால சுவாமி சாதிக்கிறார். இப்போ இந்த முதல் ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். யோமே ஹஸ்தாதி வர்ஷ்மேதி அவயவ நிவஹாத் பாதி பின்னஸ்ஸ ஏகः பிரத்யேகம் சேதனத்வே பஹுரிஹ கலஹः வீதராகோ ந ஜாதः தத்சங்காதாதிரிக்தேபி அவயவினி கதம் தேஷ்வசித்தா மதி ஸ்யாத் சங்காதத்வாதிபிர்வா கடைவ தத் அசித் ஸ்யாத் மமாத்மே தியாகத்யாம். இதெல்லாம் சொன்னதெல்லாம் சுவாமி சாட்சிய விஷயம்தான். சர்வார்த்த சுத்தி, சர்வங்கஷா இத மாதிரி வியாக்கியானங்கள்ல சாதிச்ச விஷயம் தான் அடியை விஞ்ஞாபிச்சிருக்கேன். புதுசா என்னவோ அடியோ இதெல்லாம் சொல்லிடல. இதுல பாருங்க, மே அஸ்தாதி வர்ஷ்ம இது. மே அப்படின்னு என்னுடைய, கை அஸ்தம், ஆதி அப்படின்றதுனால பாதம் முதலான ஆதிசித்தத்தினால, அதுக்கப்புறம் வர்ஷ்ம உடம்பு அப்படின்னு அர்த்தம். இது என்பதாக அவயவ நிவகாது. நிவகம்னா சமுதாயம், அவயவங்களுடைய கூட்டம். அந்த அவயவங்களுடைய சமுதாயம் இருக்கே அதை காட்டிலும் பின்னா வேறுபட்டவன், வேறாக இருக்கிறவன். யோபாதி எவன் அறியப்படுகிறானோ, எவன் நம்ம மனசனால தெரிகிறானோ நமக்கு, சக ஏகா அவன் ஒருத்தந்தான், பல பேர் கிடையாது. ஏன்னா இப்ப அவளுடைய பட்சம்லாம் கண்டனம் பண்றாரு இல்லையோ, அதனால சக ஏகா. அப்புறம் வர்ஷ்ம உடம்பு. ஏன் உடம்பு அப்படின்னு சொல்ற மாதிரி அங்க என்ன தெரியுது, ஷஷ்டி விபக்தி தான். மே வர்ஷ்ம என்னுடைய உடம்பு, ஷஷ்டி விபக்தி இருக்கிறதுனால அங்க வேறுபாடு தெரியுது. அதனால சரி, ஏன் ஒவ்வொரு அவயவமும் ஆத்மாவாகவே இருக்கட்டுமே, பிரத்யேகம் சேதனத்தை, ஒவ்வொரு அவயவமும் ஆத்மா அப்படின்னு இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னாக்கா, இங்க பகு கலக பவே, ஒரே உடம்பு, பல அவயவங்கள், பல அவயவங்களும் பல ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லிட்டாக்கா கலகம் வந்துடும். ஒண்ணு பொண்ணு லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், பல பேர் இருக்கிற இடத்துல அபிப்பிராய பேதம் இருக்கு. பல பேர் இருக்கிற இடத்துல அபிப்பிராய பேதம் இருக்கிறதுனால அது சகஜம், சண்டை வருதுன்றது. இங்கேயும் தகராறு வந்துடும். அதனால இங்க இப்படி வர்றதுனால ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஆத்மத்துவம் சேதனத்துவன்றது கிடையாது. அது மட்டும் இல்ல, வீதராக ஜாதக, வீதராக, வீதராகன்னா ஆசையற்றவன் ந ஜாதக, பிறப்பதில்லை. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் வைராக்கியம், வைராக்கியத்தோடையே பிறக்கிறவா யாருமே கிடையாது. அதாவது சனத்குமாராதிகளுக்கும் சொல்லச்சு தேசியன் உதாரிக்கிறார் ஸ்ரீமத் ரகசியத்திரேதாரத்துல, ஸ்வயமாகத விஜயானாக நிவர்த்தியும் தர்மமாஸ்திதா. சில பேர் பிறக்க சேவை, சனத்குமாரர், சனகர், சனகர்லாம் பிறக்க சேவை என்ன ஆனாலும் நிவர்த்தி மார்க்கத்துல அவள்லாம் போனாங்க. எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கான்னா, பிறக்க சேவையே வைராக்கியம்லாம் கிடையாது யாருக்கும், அல்லது ஆசையே கிடையாது அப்படின்னு யாருக்கும் கிடையாது. எல்லாருக்கும் ஆசை இருக்கு, யாருக்கும் வைராக்கியமே கிடையாது. அதனால வீதராக நஜாத்தக, ஆசையற்றவனாக யாரும் பிறப்பதே இல்லை. அதனால ஆசை இருக்கிறதுனால ஒருத்தருக்கொத்தன் அபிப்பிராய பேதம் இருக்கும். அபிப்பிராய பேதம் இருக்கிறதுனால சண்டை வரும், சகஜம். அது சகஜமான விஷயம். அது அவையினால ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஆத்மத்துவம் உண்டுன்னு சொன்னா இது சண்டை தான் வரும். அது மட்டும் இல்ல, தத் சங்காதாதிரிக்தேபி அவயவினி, அந்த அவயவங்கள் இருக்குதே, அந்த அவயவங்களுடைய சமுதாயம்,
அதை காட்டிலும் ஒரு அவயவியை நான் ஒத்துக்கிறேன் இப்படின்னு சொன்னாக்க அதுவும் தோஷம்தான். இப்படி கல்பிக்கிறதே தப்பு. பல அவயவங்கள், அதனுடைய சமுதாயம், அந்த சமுதாயத்தை காட்டும் ஒரு அதிருப்தமா ஒரு சங்காத்தம் இருக்கு. இப்படி சொல்லிட்டே போனா எங்க போய் முடியாது? இதுவும் தோஷம். அது மட்டும் இல்ல, நீ அவயவங்களுடைய சங்காதம் சேர்க்கை அப்படின்னு சொல்ற, அந்த அவயவங்கள்ல அவையெல்லாம் அச்சேதனங்கள் தானே, அதுக்கு ஞானமே கிடையாது. ஞானமே கிடையாது. அதனால சைதன்யமே அவைகளுக்கு கிடையாது. இல்லாத சைதன்யத்தை இருக்கிறதா எப்படி சொல்ல முடியும்? தேஷு அந்த அச்சேதனமா இருக்கக்கூடிய அவயவங்கள்ல அசித்தா சித்திக்காதது, இல்லாதது என்னது? மதிஹி ஞானமானது. கதம் சியாத் எப்படி வரும்? காரணானுகுணம் தான் காரியம். காரணத்துல என்ன இருக்கோ அதுதானே காரியத்துல வரணும். அவயவங்கள்ல என்ன இருக்கோ அதுதான் அவயவிலையும் வரும். இப்ப அவயவத்துல ஞானம் இல்லைன்னா அவயவியில எப்படி ஞானம் வந்தது? வரவே வராதே. ஆனா அவயவிதான் ஆத்மான்னு சொல்ல முடியாது. அதனால கதம் தது அந்த உடம்பே ஆத்மா அப்படின்ற பட்சத்துல சங்காதத்வாதிபிகி இப்போ சொன்ன மொழி அது சங்கா விமதம் சரீரம் அச்சேதனம் குதக சங்காதத்வாத் கடபத்து அப்படின்னு அனுமானம் சொன்னோம். இந்த அனுமானங்கள்லாம் வச்சுன்னு பார்த்தாக்கா சங்காதத்வாத் பூதத்வாத் பாஹ்யேந்திரிய கிராஹ்யத்வாத் சாக்ஷுஷத்வாத் இந்த மாதிரி ஹேத்துக்களை காமிச்சிருக்காரு. அதாவது சங்காதமா இருக்கிறது உடம்புன்னு என்ன அர்த்தம்? பல பூதங்களுடைய சேர்க்கை தான். சேர்க்கை இருக்கிற இடத்துல அதுவே ஒரு குணம். அந்த குணத்துல ஒரு குணம் வர முடியாது, ஞானம்ன்ற ஒரு குணம் வர முடியாது அப்படின்னு அது சொன்னார். அது பூதங்களா இருக்கு. பூதங்கள்னா அச்சேதனன்றது எல்லாருக்கும் பிரசித்தி. அது மாத்திரம் இல்ல, ரூபம் இருக்கு. ரூபம் இருந்ததுன்னாக்க அது கண்ணால பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். ஆத்மாவை யாரும் கண்ணால பார்த்ததே கிடையாது. ஆத்ம சாட்சா்காரம் எப்படி பாக்குறோம் அப்படின்னா யோக தசையில்தான் அது கிடைக்குமே தவிர்த்து நேர கிடைக்காது. அதனால சங்காத்வாதிபிகி சங்காதத்துவம் பாக்கியேந்திரிய கிராக்கியத்துவம் முதலானவைகள் எல்லாம் அதனால புலப்படுகிறான். இவன் கண்ணுக்கு விஷயமாகிடுறான், இந்திரியங்களுக்கு விஷயமாகிறான், பூதங்களா இருக்கு அவைகள். அதனால கட இவ கடவத்து அப்படின்னு அங்க சொல்லிருக்க அனுமானத்துல கடவத்து. அதான் இங்க ஸ்லோகத்துல கட இவ ஒரு கடத்தை நேரம் பாக்குறோம், அது தொட்டு பாக்குறோம், கண்ணால பாக்குறோம், அதுக்கு ஞானம் இல்லையே. கடத்தை ஓங்கி ஒரு தட்டு தட்டினா அது உடஞ்சி விட்டு அது அழனமா வேண்டாமா? அது ஞானம் தானே அழனே. ஏன் அழலாது? அங்கேயும் சங்காதம் தானே. ஜலம் இருக்கு, ஆகாசம் இருக்கு, அந்த மாதிரி மண் இருக்குது, எல்லாம் தான் இருக்குது. அதுக்கும் அந்த சங்காதம் இருக்கிறதுனால அதுவும் அழ வேண்டியது தானே. ஏன் அழலாது? பார்த்து தானே இருக்கும். அதுலயும் காத்து இருக்கேன், அழ வேண்டியதுதான். ஞானம் வந்து அழணும், ஒண்ணுமே இல்லையே அது. அதனால கடவது இது. அதனால அச்சித்யா அச்சித்துன்னு தான் சொல்லணும். இந்த ஆத்மஸ்வரூபத்தை அச்சேதனம் சொல்லும்படியா எழுதணும். அதனால ஆத்மஸ்வரூபமே அச்சேதனமா போயிடுச்சுன்னாக்கா இவ்வளவு சாஸ்திரங்கள் எதுக்கு? இந்த மாதிரி ஞானத்தை கொண்டு நம்மளை நல்ல வழியில கொண்டு வரதுதானே சாஸ்திரம் வந்தது. அச்சேதனமா இந்த ஆத்மா இருக்குன்னு நீ சாதிச்சுட்டேன்னாக்கா என்ன பிரயோஜனம்? அதனால சரி அது போட்டோம். மம சரீரம் அப்படின்னு சொல்ற மாதிரி மம ஆத்மான்னு இருக்கே லோகத்துல, அதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவ அப்படின்னாக்கா அதுக்கு கூட இது அகத்தியா அப்படின்னு சமாதானம் சாதிக்கிறார். கதி இல்லை. கதி இல்லாதனால என்ன பண்ணணும்னாக்கா மமன்ற சப்தத்தினால உடம்புடன் கூடிய ஆத்மாவை சொல்றது. ஆத்மா அப்படிங்கிறதுனால சுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை சொல்றது. இப்படி சொல்றதுனால இந்த ஷஷ்டி விபக்தி இங்க இருக்கு. ஆகையினால இது முக்கியமான அர்த்தம் இல்லை. மம ஆத்மான்ற இடத்துல உபச்சார அர்த்தம் தான். அது கவனமாதான் அர்த்தம் போகணும். காரணம் நீங்க மம சரீரம் இடத்துல ஒத்துண்டான்னாக்கா அபேதத்தை ஒத்துண்டா அங்க தோஷங்கள்லாம் வந்துடுறது. தேகமே ஆத்மான்னு சொன்னா பல தோஷங்கள் வந்துடுறது. அது வரக்கூடாது. ஆகையினால நம்ம சித்தாந்தத்துல சொன்ன பிரகாரம்
ஆத்மா வேற, சரீரம் வேறதான். சரீரத்தை காட்டிலும் விலட்சணமானவன் இந்த ஆத்மா. அந்த சுரூபத்துக்கு ஞானம் உண்டு, ஞாத்திருத்தம் உண்டு, இத மாதிரி கர்த்திருத்தம் இதெல்லாம் உண்டுன்னுட்டு எல்லாம் சொல்ல போறாரு வரிசையா. அதெல்லாம் இருக்கிறதுனால இங்க ஆத்மா தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கப்படுகிறது. அடுத்த ஸ்லோகத்திலையும் சாதிக்க போற அதை பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லோகத்தை திருப்பி சேவிக்கலாம். யோமே ஹஸ்தாதி வர்மே அவயவ நிவஹாத் வாதி பின்னஸ்தயேகஹ பிரத்யேகம் சேதனத்வே பஹுரிஹ கலஹ வீதராகோ ந ஜாதஹ தத்சங்காதாதிரிக்தேபி அவயவினி கதம் தேஷ்வசித்தாமதி ஸ்யாத் சங்காதத்வாதிபிர்வா घटैव तदचित् स्यान्ममात्मेत्यगत्याम् कवितात्मिकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः. अस्मद्गुरुपरम्परायै नमः. हरि